ஜோதிடம் உண்மையா இல்ல ஜோதிடர்கள் உண்மையா? 100% ஜோதிடம் உண்மை. ஜோதிடர்களின் கணிதம் இந்த நாள் கெட்டது, இந்த நாள் நல்லா இருக்கும், அது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்குன்றதும் ஆப்லயே உங்களுக்கு. இதுல சக்சஸ் ஆயிட மாட்டோமா? நம்ம உடம்பு நிலைமை இது நல்லா ஆயிடாதா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு பேசுறீங்களே ஏன்? கண்டிப்பா அந்த ஜோதிடர்களை நான் உண்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து சயின்டிஃபிக் நான் சொன்னேன். இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்டோட உருவானது தான் இந்த அப்ளிகேஷன் அஸ்ட்ரோ நிவர்த்தி. இந்த நிவர்த்தினாலே I wanted to acknowledge my experience with his guidance. During the critical time of my life, he guided me through his astrological remedies, healed my life, and now I am happy for that. மூலிகை பண்றேன், மந்திரம் பண்றேன், இதுலயும் போய் மாட்டாதீங்க. ஒரு ஜாதகருக்கு கொடுக்குற பரிகாரம் இன்னொரு ஜாதகருக்கு வேலை. இந்த ஒரு சிலை வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த சிலை அவருக்கு ஆகாது. சார் எங்க வீட்லயே இருக்கு சார். யோ அதான் என் பிரச்சனை, முதல்ல எடுத்து கூடியாங்க கொடுத்துட்டு 7வது இந்த ஃபைலு கையெழுத்து போட்டாரு. இவர் கண்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் சேர்மன். கழுத்து சின்னதா இருக்கு, கை நீட்டா இருக்கு, கை சின்னதா இருக்கு, இடுப்பு பெருசா இருக்கு, தொட பெருசா இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? சேலஞ்ச் பண்ணு சொல்றேன். அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப், மாஸ்டர் ஆப். நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆப்பிள் ஐஃபோன் பண்ணுறதுக்கும், அடுத்து இதை வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரதுக்கும் நம்ம முயற்சி. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். நல்ல விஷயம் பண்றீங்க. ஆஸ்ட்ரோ நிவர்த்தி இல்லையா? இந்த ஆப்பை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆஸ்ட்ரோ நிவர்த்தினா என்ன? அந்த ஆப்குள்ளார என்னென்னலாம் இருக்கும்? ஜோதிடம் சொல்லி தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து ஆஸ்ட்ரோன்னு சொல்கிறோம், ஹிந்தி இல்லை எந்த லாங்குவேஜில் போனாலும் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லாருக்குமே ஒரு புரிதலான ஒரு வார்த்தை வேணுன்றதுக்காக ஆஸ்ட்ரோன்ற ஒரு வார்த்தையை எடுத்திருக்கேன் நான். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதாவது கிரகங்கள், கட்டம், பாவம், எந்த சாரம் வாங்கியிருக்காங்க எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு ஜோதிடம்ன்ற சொல்லியிருக்கோம், அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அஸ்ட்ராலஜின்றதை ஆஸ்ட்ரோன்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன். நிவர்த்தி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, இந்த நேரத்தில் இந்த கஷ்டமாக இருக்குது, இந்த தசாபக்தி இந்த கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த நட்சத்திர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மக்கள், பொதுமக்கள் நிறைய கஷ்டப்பட்டு கேட்குறாங்க இல்லையா? கேட்கும்போது அவங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரமாக நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது, அந்த நாளில் எந்த மாதிரி பிரச்சனை, எந்த மாதிரி வெளியே வரலாம் அவங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கறதுக்காக அந்த நிவர்த்தின்றதை சேர்த்து ஆஸ்ட்ரோ நிவர்த்தின்னு பேர் வச்சிருக்கேன். ஆமாம் 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 ஆமாம். தமிழில் இருக்கா இல்லை இங்கிலீஷில் இருக்கா? இது வந்து இப்போதைக்கு 5 லாங்குவேஜில் வச்சுருக்கேன் நான். ஓ, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம். அடுத்து ஒரு வாரம் 10 நாள் வந்து தெலுங்கும் உள்ளே சேர்ந்துடும். இப்போதைக்கு 5 லாங்குவேஜில் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். லாங்குவேஜ் உள்ளே போய் மாற்றிக்கலாம். என் பேத்தியெல்லாம் வந்து அம்மம்மா எனக்கு இவ்வளோ காசு கொடுக்குறியா, நான் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படி, அது ஒரு கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிப்பாங்க, டவுன்லோட் பண்ணிட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னா ஏதாவது கட்டணம்? இல்லை, இதில் கட்டணம் எதுவுமே கிடையாது. இந்த அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி வெப்சைட் வச்சுருக்கோம், www.astronivarthi.com வெப்சைட்டில் நம்ம போயிட்டு அதில் அந்த நம்மளுடைய வெப்சைட் உள்ளே போனோடனே டவுன்லோட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் ஆகிடும். ஆண்ட்ராய்டு வெர்ஷனாக இருக்குது, ஃப்ரீயாகவே டவுன்லோட் ஆகிடும் இந்த ஆப்பில். இந்த ஃப்ரீயாக டவுன்லோட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து ஒரு தனிநபருடைய அவருடைய பேர், அவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தார், இதை போட்டுட்டு அவங்க என்ட்ரி கொடுத்தாலே அவங்களுடைய ஜாதக கட்டம் முழுசாகவே இதில் வந்துடும். அவங்களுடைய ராசி கட்டம் வந்துடும், கிரக பாதாச்சாரம் வந்துடும், நவாம்ச கட்டம் வந்துடும். நவாம்ச பாதச்சாரமும் எந்த ஆப்லையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இதில் என்னென்னா, நவாம்சத்தில் உள்ள கிரகத்தில் தான் வந்து ஃபுல் சூக்ஷமமாக இருக்குது, பரிகாரமும் அது உள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போது அந்த நவாம்சத்தில் எந்த கிரகம் என்ன பாதசாரம் வாங்கியிருக்காங்கன்றதும் அதில் இந்த ஃப்ரீலியே அதில் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீலியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசன்னம் சொல்லுவோம். இந்த நேரத்தில் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஈஸியாக பார்த்துக்கிறது பிரசன்னம், அதுவும் ஃப்ரீயில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம். இப்போ திருமண பொருத்தம் போய் எங்கேயோ போய் பார்க்குறாங்க, முடியலான்றீங்க. இந்த திருமண பொருத்தம்ன்ற ஒரு விஷயமா அதில் வச்சுருக்கேன். அதில் 2 டைப் இருக்குது திருமண பொருத்தத்தில். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தை வந்து 2 பேர் ஜாதகத்தையும் போட்டு பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்குன்றாங்களே தெளிவாக இதில் கொடுத்துரும். எந்த பொருத்தம் இருக்கா இல்லையா, முடியுமா முடியாதுன்றது 2 ஜாதகத்தையும் போட்டு பார்த்தாலும் அந்த ஒரு வகையில் ஜாதக பொருத்தம்னு வந்துடும்.
இன்னொன்று நட்சத்திர பொருத்தம், நட்சத்திரம் தான் தெரியும். ஒரு சில ஆளுக்கு வந்து எனக்கு ஜாதகமே இல்லை, எழுதலை, எனக்கு டைம் தெரில, எங்கள் அம்மா சொல்ல, அப்பா சொல்லன்றாங்க. அப்போ என்னுடைய நட்சத்திரம் தெரியும், அந்த நாள் தெரியும், அப்போ அந்த நாளில் இந்த நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் இந்த நாள் தெரியும். அப்போ நட்சத்திர பொருத்தம்ன்றதும் ஒரு முறை அதுலேயே இருக்குது திருமண பொருத்தம். இதுவும் இலவசமாக தான் இருக்கும். அப்போ அதுலேயே வந்து திருமண பொருத்தம் 2 வகையாக ஒன்று பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோச்சாரம் சொல்கிறோம். ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னு வருஷத்தில் மாறுறது தான் எல்லாருக்குமே தெரியும். சந்திரன் இந்த செகண்ட் இந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, சூரியன் இந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, இந்த மாதிரி 9 கிரகங்களும் எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க, அடுத்த நிமிஷம் எந்த மாற போகிறாங்கன்றதும் கோச்சாரம் அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்கோம். இன்னொன்று குறிப்பாக இதில் சொல்ல போனால், இப்போது தனி நபர் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறாங்க, எங்கேயோ ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்கள் ஜாதகம் இருக்கா, ஜாதகம் இல்லை, சரி போய் ஏதாவது இடத்துல போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க போய் 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வராங்க, காசு கொடுத்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், ப்ளஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு சிங்கிள் பேஜ் ஹாரோஸ்கோப்னு ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அதில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஃபுல்லாக டவுன்லோடே ஆகிடும். இதில் நேராக அவங்க வாட்ஸ்அப்பில் அதிலே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே வந்து ஒரு பேஜ் ஹாரோஸ்கோப்னும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃப்ரீலியே இதில் வந்துடும். இதுலேயே வந்து பெய்டு வெர்ஷனும் தனியாக ஒரு விஷயம் நான் வச்சுருக்கேன். அது ஆமாம், அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கும் என்ன நடக்குதுன்ற மாதிரி அதில் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நவதாரா சார்ட்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் பெய்டு வெர்ஷனில் ரொம்ப ரொம்ப கம்மி காசில் கட்டணும். ஏன்னா வந்து மக்களுக்கு எளிமையாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, எளிமையாக கொடுக்கணும், கம்மி காசில் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம். நவதாரா சார்ட் அப்படின்னும் போது 27 நட்சத்திரம் இருக்குது இல்லையா. இப்போ ஜென்ம நட்சத்திரம் அப்படின்பா அன்றைக்கி எல்லாருக்குமே ப்ரெஷர் ஆகும். ஐயோ எப்பா நீ ஜென்ம நட்சத்திரம்பான்னு எல்லாமே சொல்லுவோம். அப்போ 2வது நட்சத்திரம் அப்படின்னா பணம் கிடைக்கிற ஒரு நட்சத்திரம், பேச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னா. 3வது நட்சத்திரம் அப்படின்னா 3வது நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது, சந்திரன் 3வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு விபத்து, ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். 4வது நட்சத்திரம் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். 5வது நட்சத்திரம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6வது நட்சத்திரமாக தெய்வ அனுகிரகம் சொல்லியிருக்காங்க. 7வது நட்சத்திரமாக வதை தாரைன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 8வது நட்சத்திரம் போது நட்புன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 9வது நட்சத்திரம் போது அதிநட்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தான் எல்லாருக்குமே நவதாரான்றது தெரியும். ஆனால் 4வது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சுகம் நட்சத்திரம், அன்றைக்கி நல்லது, சுகமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியுமே தவிர, இங்கே 4வது நட்சத்திரம் இப்போ உதாரணம் பூராட நட்சத்திரம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். பூராட நட்சத்திரம் 1, உத்திராட நட்சத்திரம் 2, திருவோண நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4. இங்கே 4வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் போது 22வது நட்சத்திரமாக கரெக்டாக சித்திரை நட்சத்திரமாக வரும். அதுவும் செவ்வாய். இங்கே 4 நல்லதாக தான் வரும். ஆனால் 22வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு இணையான ஒரு வதை வேதனை ஜாதகர் சந்திப்பார். அப்போது அந்த விஷயமும் இதில் கலராக நான் மாற்றி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 27 நட்சத்திரமும் இந்த நாள் இவருக்கு நல்லது, இந்த நாள் கெட்டது, இந்த நாள் நல்லாயிருக்கும், அது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்குன்றதும் ஆப்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து கலரை மாற்றி கொடுத்துருக்கேன். நல்லா இல்லையா, ரெட்டில் இருக்குது, மீடியமாக இருக்கா, ஆரஞ்சில் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா க்ரீனில் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அது கூடிய சீக்கிரம் அதுவும். எல்லாருக்குமே எல்லா நட்சத்திரமுமே சூட் ஆகிறது இல்லை, சூட் ஆகாது. நீங்களே வந்து நீங்கள் உங்களோட ப்ரோமோலே பார்ப்பேன், ப்ரோமோலே வந்து இது சரியாக இருக்காது, அது சரியாக. பட் இன்றைக்கி நல்லா இல்லை, நாளைக்கு நல்லா இல்லை, நாளன்னைக்கு நல்லா இல்லை, இந்த சந்திராஷ்டம் மாதிரி 3 நாளும் நல்லா இல்லைங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே முடங்கி உட்காந்துட முடியாது, வேலைகளை செஞ்சாகணும். பட் அந்த வேலைகளை செஞ்சால் எந்த விதமான ஆசிட்டிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வதை, இன்றைக்கி வந்து விபத்து, இப்படி எல்லாம் இருந்தால் என்ன பண்ணலான்னும் போது அதுக்கான குட்டி குட்டி பரிகாரம். நம்ம யாகமெல்லாம் வளர்த்துன்னு உட்காந்துருக்க முடியாது பரிகாரம் பண்ணுறதுக்கு. இல்லை இங்கேருந்து கும்பகோணத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர முடியாது. ஸோ சின்னதாக வீட்டை விட்டு கிளம்பும் போது இப்போ ஏதோ ஒரு இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போன்றோம். அது ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி. அந்த மாதிரி குட்டி குட்டி பரிகாரங்கள்லாம் சொல்வீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குது அதில். அந்த பரிகாரமும் வந்து இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி கலராக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதமே பார்த்தா அதுதான் வந்து இது இப்போ நான் சொன்னது எல்லாமே அஸ்ட்ரோவில் என்ன பலன், அதாவது பலனை சொல்வது அஸ்ட்ரோ. நிவர்த்தி அப்படின்ற போது அந்த லெட்டர் இருக்கும், இன்றைக்கு வதை தாரை, இன்றைக்கு வதை வேதனை இருக்குல்ல, அந்த நிவர்த்தியை போய் டச் பண்ணிங்கனாலே நீங்கள் சொல்கிற அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும், ஆப்லேயே அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கலாமே, ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் 1, அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்குது, 4வது நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம், 5வது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் இருக்குது. அன்றைக்கு தடை தாமதம், காரிய தடை, பிரத்யக் தாரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பரணி நட்சத்திரம் காரிய தடைன்னு அங்கே காமிக்கும். இப்போ நீங்கள் அதை போய் அங்கே நேராக டச் பண்ணி வச்சுக்கலாம். பரணி நட்சத்திரம்னும் போது
உங்களுக்கு துர்கா தேவி பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். ஏன்னா பரணி அதே மாதிரி பரணி நட்சத்திரம் வான்வெளியில் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஷேப்பில் இருக்கும். அது ஆக்சுவலாக மூணு புள்ளி இருக்கும் வான்வெளியில், அடுப்பு மாதிரி முக்கோண ஷேப்பில் இருக்காது. அப்போ அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கும்போது அடுப்பங்கரையில் நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. வான்வெளி இப்போ நான் சொல்கிறது எல்லா நட்சத்திரமும் எந்த ஷேப்பில் வான்வெளியில் இருக்குன்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, படமாக கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமான பொருள்களாக தான் இங்கே இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்து அடிப்படையில் பரிகாரமாக சொல்கிறோம். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருட்சம்னு அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் சொல்லியிருக்காங்க. பரணி நட்சத்திரமா நெல்லி மரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நெல்லி மரம் அப்படின்னும் போது நெல்லிக்காய் தானம் பண்ணுங்க. நீங்கள் காரிய தடை நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இந்த காலத்தில் போய் தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், பரணி நட்சத்திரம் வந்து காரிய தடை நான் போகலன்னு சொன்னால் இங்கே யார் பொழப்பு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது? அப்போது ஒரு நெல்லிக்காய் தானம் வாங்கி கொடுத்துட்டு விடுங்க. இல்லை பக்கத்தில் நெல்லி மரம் இருக்கா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, தண்ணி ஊற்றுருங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உதாரணம் நான் என்னையே சொல்லிடுறேனே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ஓகே, இன்றைக்கு மூல நட்சத்திரம். அப்போது 27வது நட்சத்திரம் சமூகம் வணங்கும், ஊர் மரியாதை, சமுதாய மரியாதைன்னு சொல்லப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில், நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்காங்க அதில். அப்போது ஊர் மரியாதை சமுதாய மரியாதைன்றது தான் 27வது நட்சத்திரம் அப்படின்றது. இன்றைக்கு மூல நட்சத்திரம். எனக்கு மூல நட்சத்திரம் ரொம்ப இன்னைக்கு நல்ல நட்சத்திரம். இதே உதாரணமாக இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அப்போ ரோகிணி நட்சத்திரம் 1, அதுக்கடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம், மிருகசீரிடம் 2, திருவாதிரை 3, புனர்பூசம் 4, பூசம் 5, அடுத்தது ஆயில்யம் 6, மக நட்சத்திரம் 7. அப்போ கேத்துவோட நட்சத்திரம் 7 அங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மூல நட்சத்திரமும் இங்கே 7 வந்துடும். அப்போ 7 வதை நட்சத்திரமும் வரும். இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இன்றைக்கு வதையாக தான் இருக்கும். சந்திராஷ்டமம் மாதிரி. சந்திராஷ்டமுமே பரவாயில்ல, அதோட மோசமாக இருக்கும். அப்போ மூல நட்சத்திரம் என்னது, ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். மூல நட்சத்திரம்னா வேர்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மூல நட்சத்திரத்துக்கு உண்டான வேர் இருக்குது. மூல நட்சத்திரம் கேத்து நட்சத்திரம் ஒரு நூல் கண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லலாம், வெட்டி வேர் ஒன்று வாங்கிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போப்பா. இன்னைக்கு வதையிலேருந்து கொஞ்சம் நீ தப்பிக்கலாம். கர்மாலேருந்து தப்பிக்க முடியாதுன்றது வேற. ஆனாலும் வந்து ஒரு சின்னமாக உதாரணமாக சொல்லிடுறேனே, கர்மான்றது கண்டிப்பாக கார் வந்து டயர் பஞ்சர் ஆகுமா, கண்டிப்பாக ஆகும். காட்டில் போய் பஞ்சர் ஆகுதா, பஞ்சர் கடைக்கு முன்னாடி போய் பஞ்சர் ஆகுதா, பஞ்சர் ஆகும். பஞ்சர் ஆகாமல் யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ல கொடுக்குறேன்னு சொல்றேன். ஆமாம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஃப்ரீ ஆப். சரி, எல்லாரும் என்னதான் இவர் பண்ணியிருக்காரு பார்க்கும், இந்த ஆஸ்ட்ரோ நிவர்த்தியில் என்னதான் இருக்குன்னு பார்த்தா கூட கோச்சாரப்படி கிரகங்கள் மாறுறதெல்லாம் கூட ஓரளவுக்கு, ஏன்னா அங்கங்கே புக்கு போட்டு விற்கிறாங்க. அதனால் ராகு கேது பயிற்சி புக்கு போட்டு விற்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த சனி பயிற்சி இல்லைன்னு ஆர்கியூமெண்ட்டு, இருக்குன்னு ஆர்கியூமெண்ட்டு, இதெல்லாம் நடந்தது இல்லைங்களா? ஆனால் நுணுக்கமாக இருக்கிற சில விஷயங்கள்லாம் புரியலைன்னா இந்த ஆப்பை இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது புரியல, ஆனால் எனக்கு உங்களை பர்சனலாக தெரியும், அதனால் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம், இல்லை மெசேஜ் பண்ணி பேசலாம். இப்போ தெரியாதவங்க நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் போட்டு, எஸ் ஐயா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் போட்டிருக்கீங்க, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ண முடியுமா? என்ன டைரெக்டாக எந்த நம்பர், அந்த நான் கொடுக்குற நம்பர்லேருந்து என்ன டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியும். என்னுடைய உதவியாளர் இருக்காங்க, அவங்களையும் காண்டாக்ட் பண்ண முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்லேயே, அஸ்ட்ரோ நிவர்த்தி வெப்சைட்லேயே இவங்களுக்காக வந்து டெமோ வீடியோவும் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த ஆப்னா என்ன, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வாங்கணும், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப எளிமையான காசாக தான் வச்சுருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி வாங்கணும், இது இல்லாமல் வந்து அதிலே நெக்ஸ்ட் வச்சுருவோம். இப்போது என்னென்ட்டு இந்த ஆப் எந்தெந்த மாதிரிலாம் வேலை செய்யும் அதை வகுப்படுகிற மாதிரி. இப்போது வெறுமனே வந்து நான் ஒரு சின்ன காசு ஒரு 450 ரூபா வாங்குறேன் 3 மாதத்துக்கு, நான் 450 ரூபா விட்டுற போதில்லை. அவங்கள காசு கொடுத்து வாங்கிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது இதை எப்படி பார்க்கணுன்ற வீடியோ லிங்க்கும் அவங்களுக்கு கிடச்சிரும். நான் அதில் என்ன சொல்கிறது, நேராக சொல்கிறத விட நேரான்றதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்களே ஈஸியாக பார்த்துக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளை வாங்குறோன்னா கூட அது பேம்ப்ளெட் இருந்தால் தான் இது எப்படி வந்து செட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னெல்லாம் அவன் ஆல்ரெடி கொடுத்து அனுப்புகிறான். அந்த மாதிரி உங்களோட ஆப்பையும் எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருப்பீங்களா அந்த ஆப்பில், இல்லை எழுத்து வடிவத்தில் வரும்? வகுப்பு எடுக்கிற மாதிரியே நான் கொடுத்துட்றேன். நான் எப்படி வந்து இப்போ வகுப்பு எடுக்கிறோம் இல்லையா, இப்போது அஸ்ட்ரோ நவதாரா கிளாஸ்னு ஒரு வகுப்பு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. இவங்களை வந்து 450 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சும்மா விட போகிறதில்ல. அவங்களுக்கு ஜூம் லிங்க் கொடுத்துட்டு மாதத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் யாரெல்லாம் வாங்குறீங்களோ 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஜூம் லிங்க்கில் வாங்க. இந்த ஆப்பை எப்படி நீங்கள் வாங்கி எப்படி உபயோகப்படணுன்றதை
1 மணி நேரம் வகுப்பாகவே நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த காசுலேயே சேர்த்து, சின்ன காசுலேயே சேர்த்து இதையும் சொல்லி கொடுத்துறேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி நவதாரா கிளாஸ். நீங்கள் எனக்கு 450 ரூபா எனக்கு கட்டுங்க. இந்த ஆப் 3 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 1 மணி நேரம் நீங்கள் வகுப்புலையும் கலந்துக்கலாம். போய் ஈஸியாக தெரிஞ்சிட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இது இல்லாமல் இந்த நவதாரா ஆப் இல்லாமல் அடுத்தடுத்த நிறைய உயர்நிலை படின்ற மாதிரி நிறைய விஷயமும் கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் டவுன்லோட் எப்போ வேணால் நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன சொன்னாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்து அந்த மாதிரி இந்த ஆப்பை அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சு இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. அப்படியே போயிட்டேன். இப்போ நைட்டு 12 மணிக்கு வந்து அது கேட்கணும்னு நினச்சோமே, இவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு இந்த ஆப்பில் நம்ம திருப்பி ஆன் பண்ணோம்னா எனக்கு அது தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட மெயில் ஐடிக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ கிளாஸ் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்குண்டான லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். அவங்க பார்த்துக்கலாம் அதுலேருந்து. பட் ஜென்ரலாக உங்களோட யூடியூப்பில் நாங்கள் ஆன் பண்ணால் கிடைக்காது. யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா? இல்லை, கிடைக்காது. வகுப்பு நேரம் அட்டன் பண்ண முடியல, எனக்கு லிங்க் வேணும், கொடுத்துடலாம். வகுப்பில் அட்டன் பண்ண என்ன சொல்லி கொடுத்தணும் அந்த லிங்கே அவங்களுக்கு போயிடும், அவங்க பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஆமாம். அதுவும் வந்து எளிமையான காசு தான், ரொம்ப ஜாஸ்தி காசு வைக்கலாம். நான் நம்ம ஃபோனை எடுத்து சும்மா முதல்ல வர்றது ஒரு ஜோதிடத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சும்மா அப்படி தட்டிட்டோம்னா போதும், லைனாக அவங்களே வருவாங்க. அவங்களாம் ஒரே பர்சன் வர்றதில்ல, ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் யார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. சிலர் வந்து திருப்பதிக்கு போகக்கூடாது, உங்களுக்கு ஒத்து வராது. சில பேர் வந்து நீங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். அது என்ன மாற்றம்? ஸோ இப்படி ஜனங்களை கன்ஃபியூஸ் படுத்துகிறாங்க. இது எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் ஆகிடுது. அதே மாதிரி தான் கோவில்களும். இப்போ இந்த கோவிலுக்கு நான் போகலாமா? நீங்கள் கூட சில கோவில்கள்லாம் எனக்கு வந்து வேண்டாங்க்கா, நீங்கள் போகாதீங்கக்கா, தேவையில்லை அப்படின்னால நீங்கள் எனக்கே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு. ஆனால் இது வந்து உங்கள் பாப்பா போகணும், ஆனால் பாப்பாவுக்கு வழித்துணையாக போங்க, ஆனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னால எனக்கு சொல்லி. ஏன் அந்த மாதிரி? இப்போ ஒரு வார்த்தை நீங்களே அழகாக சொன்னீங்க, திருப்பதி போயிட்டு வந்தால் பிரச்சனை, திருப்பதி போயிட்டு வந்தால் ஓஹோன்னு ஆகிடுவார். திருப்பதி அப்படின்னாலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குபேரர். அப்போ குபேரர் பிறந்த நட்சத்திரம் சொல்லப்பட்டது வந்து புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம்னா குபேரர் பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக மறுபடியும் பூராட நட்சத்திரத்தை எடுத்துக்கிறேன் நான். புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ப்ரெஷர் தான், சரிங்களா? ஆனால் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 6வது நட்சத்திரமாக வந்துடும். இது புரட்டாதி நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்போ 6வது நட்சத்திரம் தெய்வ அனுக்கிரக நட்சத்திரமாக வந்துடும் கரெக்டாக. இப்போ வந்து மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். அவர் திருப்பதி போனார்னா வாங்குவார்னா வாங்குவார், வதப்படுவார், வண்டி பிரேக் டவுன் ஆகும், ஏதாகப்பட்ட பிரச்சனையாகவும், லைனில் நிற்க முடியாது, டிக்கெட்டு கிடைக்காது. ஏன்னா மூல நட்சத்திரத்துலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக மாட்டோம், கண்டிப்பாக வதப்படுவார். அப்போ யார் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு இங்கே இயங்கிறது வந்து கிரகங்கள் வந்து சொல்லப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கு கடமைப்பட்டவர்கள், நட்சத்திரங்களே தெய்வங்கள். நான் ஏற்கனவே இதை தான் திரும்ப 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 சொல்கிறதே என்னென்னா, நட்சத்திரங்கள் தான் தெய்வங்கள். இப்போது திருப்பதியை பற்றி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து ஒருத்தர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் போது தேங்காய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மேலே நிற்கிறாரு. எந்த பவரை கொடுக்குறாரு? சந்திரன் வந்து எந்த நட்சத்திரம் மேலே போனால் சந்திரன் தான். ஆனால் குணநலங்கள் எதை வச்சு மாறுபடுது? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்தானா செவ்வாய் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு. அதே வந்து அங்கேருந்து அந்த நாள் தாண்டி கரெக்டாக வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது ராகு மாதிரியான எதிர்பார்ப்பு கம்யூனிகேஷன் விஷயத்தில் வந்துடுவார். அதே நட்சத்திரம் கரெக்டாக புனர்பூச நட்சத்திரம் மேலே அந்த சந்திரன் வரும்போது, புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், குரு நட்சத்திரம் மாதிரி குரு மாதிரி அவர் அமைதியாடுவார். அப்போ சந்திரன் ஒன்று தான், எந்த மாதிரி குணங்கள் மாறும் போது நட்சத்திரத்துடைய ஒளியை வாங்கி கொடுக்கறதுனால அந்த மாதிரி ஜாதகர் ஆகிறாரு அப்படின்ற விஷயம் இருக்குது, சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம தாராபலனில் நம்ம ஆப்பில் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் வருது. இந்த ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மம் சொல்லியிருப்போம் தாராபலனில். அது நார்மலாக சொல்லப்படுறது. நம்ம இன்னும் துல்லியமாக சொல்லுவோம். 2வது நட்சத்திரம் அப்படின்றது நம்ம சம்பத்து தாரை அப்படின்ற 3வது நட்சத்திரம் விபத்து தாரை, 4 இது மாதிரி எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லலாம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1,
2வது வந்து திருவோண நட்சத்திரம், 3வது புனர்பூச நட்சத்திரம், 4வது பூச நட்சத்திரம்னு வந்துச்சு. அப்படியே நேராக போய்ட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துன்னு வச்சுங்க. அங்கேருந்து 22வது நட்சத்திரமாக மாட்டோம் இருக்குது. மறுபடியும் அங்கே வதைதாரியாக மாட்டோம், வைநாசிக நட்சத்திரமாக மாட்டோம். வைநாசிக நட்சத்திரமாக மாட்டி அதுக்கு மேலே சந்திரன் போகும்போது வதப்படுவார். இங்கே திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தம் நல்லா இருக்குது, 15 பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்துச்சு அந்த பொண்ணு, 10 பொருத்தம் நல்லா இருக்குது. ஆனால் ஆணுடைய ஜாதகம் கரெக்டாக அந்த இடத்துல போய்ட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து இங்கே 10 பொருத்தம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வைநாசிக நட்சத்திரம் எங்கே மரணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் போய் யார் மாட்டுவான்? ஆணுடைய நட்சத்திரம் மாட்டோம். பிரச்சனை வராமல் எங்கேருந்து வரும்? இதையும் ஏன் பார்க்க மாட்டாங்க ஜோதிடர்கள்? ஜோதிடம் உண்மையா இல்லை ஜோதிடர்கள் உண்மையா? ஜோதிடர்களின் கணிக்கிற முறை தவறு, ஜோதிடம் உண்மை. 100% ஜோதிடம் உண்மை, ஜோதிடர்களின் கணிதம் தவறு, கண்டிப்பாக தவறு. இதான் தான் சொல்லிட்டேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஏன் இதை வந்து கொண்டு வந்தேன்? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ அனுபவம், போடு காடு மலை சுடுகாடு வனாந்திரம் இமயமலை எல்லாம் சுற்றிட்டு வந்து நான் ஏன் பாதிக்கப்பட்டேன்? இந்த மாதிரி அடுத்தவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்ற இத்தனை முறைகளை படிச்சுட்டு வந்தேன். இத்தனை முறைகள் படித்து நிறைய அனுபவங்கள் வந்துச்சு. நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சனிப்பெயர்ச்சியே வந்து இல்லை அப்படின்னு அதாவது ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நீங்கள்லாம் நம்பாதீங்க, அவங்கள நம்பாதீங்க, இவங்கள நம்பாதீங்கன்னு இவங்களே ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஆனால் அதாவது ஒரு 75% இல்லைங்க சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம லான்ச் நேரத்தில் நான் சொன்ன மாதிரி எத்தை தின்னா இந்த பித்தம் தெரியும் அப்படின்னா பாவங்க. எங்களுக்கெல்லாம் இந்த கணக்கும் தெரில, வணக்கம் தெரில, ஒன்றும் தெரியல. யாராவது ஒன்று சொல்ல மாட்டாங்களா? யாராவது நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா? இந்த வழியில் போயிட மாட்டோமா? இதில் சக்ஸஸ் ஆகிட மாட்டோமா? நம்ம உடம்பு நிலைமை இது நல்லா ஆகிடாதா இவங்க சொல்கிறதுன்னு அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களே ஏன்? கண்டிப்பாக அந்த ஜோதிடர்களை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து ஒரு நொந்து போய் வரான். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வந்து அதனால தான் இங்கே வந்திருக்கேன். அப்போது நொந்து போய் வரவொன்னே ஏன் வந்து அவனை வந்து போட்டு அமுக்கி அவனை டைமை வேஸ்ட் பண்ணுறது, அவன் பணத்தை வேஸ்ட் பண்ணுறது. இதுக்கு நான் தெளிவாக ஒரு வார்த்தை கூட சொல்லுவேன், ஆத்மஹத்தி தோஷத்தை வாங்காதீங்கன்ட்டு. அதே மாதிரி இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன். இது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவதாரா விஷயம், தனி நபர் ஒன்றுமே ஜாதகம் படிக்கல. எனக்கு டைமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு இன்றைக்கு நாள் என்னன்னு தெரிஞ்சால் போதும், நாளைக்கு நாள் என்னன்னு தெரிஞ்சால் போதும். வேணுன்னா அவங்க செக் கூட பண்ணிக்கலாம். போன வாரம் இந்த நாளில் எனக்கு ஏன் பிரச்சனை ஆச்சு அப்படின்னும் போது போன வாரம் டேட்டை வந்து தள்ளி போய் பார்த்துக்கலாம். எனக்கு அடுத்த 15 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போகலாமா வேணாமான்னு அந்த ஆப்ஷனில் போய்ட்டு 15 நாளுக்கு அப்புறமா இந்த மீட்டிங்கு போகலாமா வரலாமான்னு அதில் சொல்லணும். இன்றைக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, விபத்தா, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, தெய்வ அனுக்கிரகம் இருக்கா, அந்த மாதிரி நாளை போட்டு ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத எவ்வளோ தூரம் போய் செலவு பண்ண தேவையில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, அந்த விஷயமும் தெரிஞ்சிடும். இதே வந்து கூடிய விரைவில் இந்த ஆப்லேயே வந்து இந்த நிவர்த்தின்ற விஷயத்தை ஆட் பண்ணிவிட்டு என்ன பரிகாரம் பண்ணலாம். பரிகாரமே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஹோமம் பண்ணு, 5000 ரூபா. அவனே வந்து 500 ரூபா கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டு வரான். அவனை போய்ட்டு 10,000 ரூபா ஹோமம் பண்ணு. ஜோசியருக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு வரவங்க மக்கள்கிட்டையும் தப்பு இருக்குது இந்த இடத்துல. ஜோசியர் சொல்லுவார், நீங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னா 25,000 ரூபா நகையை அடமானம் வச்சு பணம் வாங்குவாங்க. போய்ட்டு பணம் வாங்கிட்டு இங்கேருந்து வண்டியை புக் பண்ணி, காரை புக் பண்ணி, குடும்பத்தோடு போய் கோயிலில் உட்காந்து அங்கே ஹோமம் பண்ணி அங்கே போயிட்டு கொடுப்பாங்க 2000 ரூபா, 5000 ரூபா கடன் வாங்கியே செய்கிறாங்க இதெல்லாம். அதுதான் சொல்கிறேன். 25,000 ரூபா பண்ணிட்டு சரியா போச்சா? ஓரளவுக்கு சரியாக போகுது. ஏன் சொல்லுங்கள்? நம்பிக்கை தான் மேக்சிமம் பிரச்சனைக்கு நிவாரணம். இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நம்பிக்கையாக பண்ணேன், விழுந்துட்டேன், மறுபடியும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், செலவு பண்ணுறேன். நீ உன்னோட நம்பிக்கையில் தான் நல்லா இருந்த, நீ அதே நம்பிக்கையை வச்சு மறுபடியும் முன்னேறு. நான் இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், எனக்கு 5 கோடி ரூபா நஷ்டம், 10 கோடி ரூபா நஷ்டம், 10 கோடி தரணும், 5 கோடி தரணும். ஓகே, எதை வச்சு கொடுத்தாங்க? உன்னை வச்சு தானே கொடுத்தாங்க. 5 கோடி 10 கோடி கடன் மறுபடியும் ஏன் வராது? உன் நம்பிக்கை எங்கே தொலைச்ச? ஏன் போய் சுற்றுற? அந்த நம்பிக்கை கொண்டு வரல. அப்போ நீ யாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோ. நான் யாருன்றது தெரியாமல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்னும் படுபாதாலும் ஓட வேண்டியது தான். தயவு செய்து ஓடாதீங்க, நில்லுங்க, உங்கள் நம்பிக்கையை படிங்க. அப்போ நான் யாருன்னு ஒரு விஷயம் தெரியணும். நான் யாருன்னா ஜென்ம லக்னத்தை படிங்க, ஜென்ம லக்னத்தில் இருக்க நட்சத்திர புள்ளியை படிங்க, நட்சத்திர அதிபதி யார், நட்சத்திர பாதசாரம் யார், நம்ம அஸ்ட்ரோனிவர்த்தி ஆப்பில் அதுதான் ரொம்ப குறிப்பான வச்சுருக்கேன். இப்போ ஒருத்தர் ஜாதகர் நல்லா இருக்கார், குடும்பம் நல்லா இல்லை, தம்பி நல்லா இல்லை, எந்த முயற்சி பண்ணாலும் நல்லா இல்லை, அம்மா நல்லா இல்லை, வீடு நல்லா இல்லை, குழந்தை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, இல்லை வேலை நல்லா இல்லை, வியாதி நிறைய வந்துச்சு, மனைவி சரியில்லை, இல்லை கணவர் சரியில்லை,
மனைவி குடும்ப சரியில்லை. இப்போ 12 பாவமும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுன்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அதில் இந்த தாராபலனில் எதை அனுபவிக்க பிறந்தான்னு ஒன்று, எந்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த நட்சத்திரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்துடும். இதில் அந்த அந்த நட்சத்திரம் நல்லா இருந்தாலும் அந்த அதிபதி போய் மாட்டியிருக்காரா அப்படின்ற விஷயமும் வந்துடும். கோச்சாரமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தெளிவாக கோச்சாரமும் கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ம லக்னத்தை பேஸ் பண்ணி நியூமராலஜி. இப்போ உதாரணம், ஒரு ஃபோன் நம்பர் ஒருத்தர் வாங்குறாரு, மொபைல் வாங்கிட்டாரு. இந்த மொபைல் வாங்கினது எனக்கு சரியில்லை, ஐயா நம்ம அஸ்ட்ரோனித் ஆப்பில் போய்ட்டு உங்கள் ஜாதகத்தை போட்டுருங்க, நியூமராலஜி போயிட்டு அதில் வந்து அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்கள் ஜென்ம லக்னத்துலேருந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக 12 வந்து நின்றுதுன்னு வச்சுங்களேன், அந்த மொபைல் நம்பர் போட்டால் அந்த மொபைல் கண்டிப்பாக அது வாங்கினது வேலை செய்யாது. எழுதி தரேன் நான், சேலஞ்ச். அந்த மொபைல் நம்பர் வாங்கும்போது மொபைல் நம்பரை போடுங்க. லக்னத்துலேயே வந்து விழுந்திருக்கேன் நல்லாயிருக்கும், 2ல் விழுந்திருக்கு நல்லாயிருக்கும், 3ல் விழுந்திருக்கு முயற்சி நல்லாயிருக்கும், 4ல் விழுந்திருக்கு நல்லாயிருக்கும், 5ல் விழுந்து நல்லாயிருக்கும், 6ல் விழுந்திருக்கும் கண்டிப்பாக கடனில் மாட்டோம், 7ல் விழுந்திருக்கு நண்பர்கள் வரும், 8ல் விழுந்திருக்கு பிரச்சனை வரும், 9ல் விழுந்திருக்கு நல்லாயிருக்கும், 9ல் விழுந்தால் ஆன்மீக சம்மந்தமாக நல்லாயிருக்கும். ஆனால் 10ஆம் பாவத்துடைய 12ஆம் பாவம் தொழில் அவுட்டான் வாங்கினதுலேருந்து, குருமார்கள் கனெக்ட் நல்லாயிருக்கும், கோவில் நல்லாயிருக்கும் மாட்டோம். இந்த நியூமராலஜி ஜென்ம லக்னத்தை பேஸ் பண்ணி நான் போட்டால் கரெக்டாக வந்துடும். என் பேருக்கும் இன்னொரு பேர் இவன் வந்ததுலேருந்து எனக்கு சரியில்லைங்க, பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குது, ஜாதகம் பார்த்தா நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனாலும் பிரச்சனை. இந்த 2 பேரை போடுங்க, உங்கள் பேரையும் போடுங்க, உங்கள் பார்ட்னரோ உங்கள் நண்பரோ உங்கள் மனைவி பேரோ போடுங்க, கரெக்டாக 6 8 மாட்டோம் 2மே. இது மேஷ லக்னமாக இருந்தால் அது விருச்சிக லக்னமாக வரும், இல்லை இது மேஷ லக்னம் இருந்தால் அது கன்னியா லக்னமாக வரும், கண்டிப்பாக பேர் பிரச்சனை வந்துடும். ஏதாவது ஒரு லெட்டர் மாற்றிங்க கரெக்டாக 7ஆக வந்துடும். 1 7 1 2 1 3 அப்படி வரும். அப்படி வரும்போது வந்து தெளிவான அந்த பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். பரிகாரன்ற முறையில் வந்து கண்ணாபுண்ணான்னு தேவையில்லாமல் தயவு செய்து பண்ணாதீங்க. மூலிகை பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன், இதுலேயும் போய் மாட்டாதீங்க. ஒரு ஜாதகருக்கு கொடுக்குற பரிகாரம் இன்னொரு ஜாதகருக்கு வேலை செய்யாது. ஒரு விட்டமின் கம்மி, இவனுக்கு வந்து ஒரு விட்டமின் கம்மின்னு ஒரு டாக்டர் ஒரு விட்டமின் டேப்லெட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு, அதே விட்டமின் மாத்திரை அவனுக்கும் விட்டமின் சரியில்லை, எனக்கும் விட்டமின், அவனுக்கு இ விட்டமின் சரியில்லையா, உனக்கு டி டெஃபிஷியன்சியா, நீ அதை போட்டால் ஏற்கனவே உனக்கு இ நிறைய இருக்குது, அவனை கொடுத்த ஈயை நீ வாங்கி போட்டால் விட்டமின் இ ஜாஸ்தி ஆச்சுன்னா கூட ஒரு வியாதி வரும். அதே தான் ஜோதிடத்தில் உண்டான பரிகாரமும். ஒரு பொருளும் இங்கே நட்சத்திரமாக தான் வேலை செய்யுது, நட்சத்திரம் தான் பொருளாக வேலை செய்யுது, பொருள் தான் நட்சத்திரமாக வேலை செய்யுது. இப்போ நல்லதை விட நமக்கு வச்சு செய்கிறது தான் நிறைய இருக்கும். இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம், ஏன்னா அதனால தான் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. அப்போது அந்த நட்சத்திரம் என்ன இருக்குது பார்த்தா அந்த பொருள் நம்ம சாப்பிட்லாமா கொடுக்கணுமா, நம்ம சாப்பிட்டா நல்லது, கொடுத்தா நம்மளுடைய பிரச்சனை குறையும். அதனால தான் வந்து நிறைய நேரத்தில் எல்லாருக்குமே சொல்லுவேன் நான், இந்த நட்சத்திரம் நல்லா இல்லை தானம் பண்ணு, இந்த நட்சத்திரம் நல்லா இருக்குது வாங்கிக்கோ. இப்போ கடவுள்கள் நிறைய பேர் இருக்காங்க, 27 நட்சத்திரம் 27 கடவுள்னு வச்சுங்களேன். நீங்கள் கடவுள் தானே நான் வாங்கினேன், ஓகே, உனக்கு அந்த நட்சத்திரம் நல்லா இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் நல்லா இல்லையா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இது. இந்த கோயிலுக்கு போவானா, ரைட்டு, உதயத்தாரையில் ஒருத்தர் பிறந்த கடவுள் இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த உதயத்தாரை பிறந்த கடவுள்கிட்ட போயிட்டு அந்த கோயில் போனால் நல்லா இருக்குமா, ஏன்னா அதான் உதயாச்சா, போயிட்டு வந்ததுலாம் உதப்படுறேன் நல்லா இல்லைனா அம்மா உதப்படுவேன். விபத்து தாரையில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த விபத்து தாரை அப்படின்னு இப்போ உதாரணம் சொல்லலாம். இப்போ எந்த கோயில் நம்ம சொல்லணும்னா தப்பாயிரும். விபத்து தாரையில் ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவில் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு கடவுள் கொடுத்துருப்பாங்க. அந்த விபத்து தாரைக்கு உண்டான அந்த கோவிலுக்கோ அந்த பொருளை சாப்பிட்டாரோ இல்லை வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாரோ கண்டிப்பாக மாட்டுவாரி விபத்து நடக்கும், 100% நடக்கும். ஒருத்தருக்கு சொன்ன ஜாதகம், ஒரு ஜாதகருக்கு சொன்ன ஒரு பரிகாரம் இன்னொருத்தருக்கு சரி ஆகாது, பிரச்சனை தான் வரும். எப்படி நம்ம மாற்றி மாத்திரை சாப்பிட்றோமோ பிரச்சனை இதாகும். தயவுசெய்து மக்களே, இதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்களும் ஜோதிடராகுங்கள். என்கிட்ட தான் வந்து படிங்க நான் சொல்ல, ஜோதிடம் ஏதாவது ஒரு, அதுவும் குறிப்பாக பாரம்பரியம் அப்படின்றது தாயின் மடி. நாங்கள் வேறு முறை படித்தேன் அந்த முறை படித்தேன், தயவுசெய்து பாரம்பரிய மொழி படிங்க, யார்கிட்ட ஒன்றா படிங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன், வந்து கற்றுங்க. இல்லை வேறு எங்கே ஒன்றா போய் தயவு செய்து கொஞ்சம்னாச்சும் பேசிக் நாலேஜ் வளர்த்துங்க ஜோதிடத்தில். அதை வளர்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணலாமா வேணாமா. ஜோசியரை வந்து தயவுசெய்து கேள்வி கேளுங்க. நீங்கள் சும்மா போயிட்டு ஜோசியம் கேட்டிங்கன்னா கேள்வி கேட்காம வந்துடுங்க, ஐயா சரிங்க அப்படின்ட்டு காசு கொடுக்குறீங்கள, 3000 ரூபா வாங்குறல, 100 கேள்வி கேளுங்க. நான் கேட்குறேன், ஐயா கேள்வி இருக்கா, முடிஞ்சிடுச்சுன்னா ஓகே ஜெய் ஸ்ரீராம், முடியலையா கேளுங்க. ஜாதகமே இல்லைன்னா அவர் பிறந்ததும் தெரில ஒன்றும் தெரில. ஏன்னா நிறைய பேர் என்றைக்கு பிறந்தீங்க, என்ன டேட் ஆஃப் பர்த்னு கேட்டால் கூட சொல்கிறதுக்கு தெரியல. அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி வராங்க. அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஜாதகம் கொடுங்கன்னு கேட்குறேன். ஒரு ஜாதகம் போதும், இந்த பக்கம் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், அந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 75% சொல்லிடுவேன் நான். என்ன கர்மான்றது கண்டுபிடிக்கிறது அந்த ஜாதகம் வேணும்.
ஆனால் 75% சொல்லிடலாமா? நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஒரு ஜாதகம் கொடுத்து இந்த பக்கம் 5 பேர் கேட்குறான், இந்த பக்கம் 5 பேர். ஐயா நான் நிறைய பேர் காசு கொடுக்க வேண்டியிருக்கியா, நிறைய செலவு பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற பலன் நான் பெருமைக்காக சொல்ல. இது எவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, இவ்வளோ பேர்லாம் வந்தவங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்கன்னும் போது அந்த அளவுக்கு பலன். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்தார், அந்த ஸ்டேட்லேயே ஆந்திரா ஸ்டேட் கண்ட்ரோலில் இருந்தார். ஆந்திரா ஸ்டேட் கண்ட்ரோலில் இருந்தார். அவரோட சொன்னாதான் நடக்கும், ஃபைல் மூவ். எனக்கு என்னுடைய ஃபைல் 7ஆவதாக இருக்குது, நான் வரணும், ஃபஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னும் போது அப்போ சிஎம்மாக இருந்தார். பெரு சொல்லலை, நான் ஃபஸ்ட்டு ஃபைல் எடுக்கலையாம். இது கண்டிப்பாக இது நடக்கும், எனக்கு இது வாங்கி கொடுங்க, என்ன இந்த ஒரு சிலை வாங்கி கொடுங்க அந்த அப்படின்னாரு. ஏன்னா அந்த சிலை அவருக்கு ஆகாது. சார் எங்கள் வீட்லேயே இருக்குது சார்னாரு. அதான் என் பிரச்சனை, முதல்ல எடுத்துன்னு கூடியாண்டேன். சிலைனா தங்க சிலை இல்லை, சின்னதாக ஒரு வெண்கல சிலை தான். அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு 7ஆவது இருந்த ஃபைலு, அவர் 7ஆவது ஃபைலை ஒரு வீட்டு கையெழுத்து போட்டார். இவர் கண்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் சேர்மன் ஆகிட்டார். ஆகிட்டு எல்லாம் நடந்தது. திடீர்னு ஒரு பிரச்சனை, அங்கே இருக்கிற ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கும் நம்பர் 2ல் இருக்க ஆஃபீஸருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆகிட்டு மொத்தமாக ஒரு 2 வருஷமாக தூரமாக இருந்தார். பொண்ணுக்கு பிரச்சனை, பையனுக்கு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு வாங்கன்னு சொல்லி, உங்களுக்கு தேவையான உங்களுடைய நட்சத்திரத்துக்கு புரட்டாதி நட்சத்திரம், உங்களுக்கு தேவையான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், தயவு செய்து என் கூட வாங்க, திருவண்ணாமலை வாங்க. திருவண்ணாமலையில் 3 நாள் கூட தங்க வச்சு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. இந்த தண்ணிதான் தொழிலே போகாதீங்கன்னு இல்லைங்க, இங்கே போகாதீங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தானே வந்திருக்கேன். போயிட்டு இப்போது இந்த நாளில் நீங்கள் நேராக போய்ட்டு ஹையர் ஆஃபீஸர் சீஃப் செக்ரட்டரியை போய் பாருங்கள், ஃபோன் போட்டு அப்பாயின்மெண்ட் போய் பாருங்கள். 100% சொல்ல நடக்கணும். நேராக பார்த்தாரு, டக்குன்னு ஒரு மேடம், சினிமா பெரிய நடிகை, சுற்றுலாத்துறையில் இருந்தாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போனார். அதுக்கப்புறமா அழகாக ரிட்டையர்ட் ஆனார். நானும் சொன்னேன், சார் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனோடனே உங்கள் ஜாதகம் வந்து கரெக்டாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று புக்தியை நடக்க ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், சார் இந்த நாளில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த நாளில் திருப்பதிக்கு உங்களுக்கு கனெக்ஷனுக்கு ஏதோ ஒரு அட்வைஸராக நீங்கள் போக போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு நீதித்துறையில் ஏதோ ஒன்று கூப்பிட போகிறாங்கன்னு. கரெக்டாக சார் நீங்கள் சொன்ன மாதிரியாக என்னை வந்து அந்த ட்ரிபுனலில் கூப்பிட்றாங்க, திருப்பதியில் கூப்பிட்றாங்க, எங்கே சார் போனேன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் திருப்பதி போயிருங்க தான். இப்போ திருப்பதியில் அவர் தான் சீஃப், அங்கே சொன்னார், திருப்பதியில் அவர் தான் சீஃப். இந்த மாதிரி சொல்ல முடியுமா? முடியுதில்ல. எதில் முடியுது? அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பில் முடியுது. இதை வந்து வெறும் ராசி கட்டமாக மட்டும் நடக்கல, பாவ கட்டமாகவும் சேர்த்து தனியாக அந்த பாவா கிளாஸ்ன்னு சொல்லி எடுத்து பாவ கட்டமாக எடுத்துருக்கோம். அப்போ பாவ கட்டணும் போது டிகிரி மாறிடும், கிரகம் மாறிடும், பாவா சைஸே மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 6 அடி இருக்கார், ஒருத்தர் 5.2 இருக்கார், ஒருத்தர் 4.7 இருக்கார், ஒருத்தர் தலை நீட்டாக இருக்குது, கழுத்து சின்னதாக இருக்குது, கை நீட்டாக இருக்குது, கை சின்னதாக இருக்குது, இடுப்பு பெருசாக இருக்குது, தொடை பெருசாக இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? சேலஞ்சு பண்ணுன்னு சொல்கிறேன். அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப், மாஸ்டர் ஆப் சொல்லும், சார் இந்த ஜாதகத்துக்கு தலை சின்னது, இந்த ஜாதகத்துக்கு கழுத்து நீட்டாக இருக்கும், இந்த ஜாதகத்துக்கு செஸ்ட்டு பெருசாக இருக்கும், தோல் பெருசாக இருக்கும், இந்த ஜாதகத்துக்கு கை சின்னதாக இருக்கும், இந்த ஜாதகத்துக்கு செருப்பு வந்து 12 சைஸ் இருக்கும், 11 சைஸ் இருக்கும், 12ஆம் பாவம் பெருசாக இருக்கும். பாவம் சைஸ் வந்து எடுக்கும். எந்த பாவம் எல்லாமே 30 டிகிரி கிடையாது. 30 டிகிரி காலபுருஷனும் 30 டிகிரி, தனி மனிதனுக்கு 30 டிகிரினா ஒரே மாதிரி தான் இருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் ஒருத்தர் 4 அடி இருக்காரு, ஒருத்தர் 6 அடி இருக்காரு, ஒருத்தர் 5.25 அடி இருக்காரு? இது ஏன்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. இந்த கேள்விக்கு விடையே அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பின் மாஸ்டர் ஆப். இந்த சைஸ் தான் இருக்கும், பார்க்கவே தேவையில்ல, 100% இருக்கும். எழுதி தரேன், எத்தனை 1 கோடி ஜாதகம் எடுத்துவாங்க, நான் எழுதி தரேன், நடக்கும், இருக்குது. இது மாஸ்டர் கிளாஸில் சொல்லுது. ஏன்னா எடுத்தோடனே மாஸ்டர் கிளாஸ் புரியாதீங்க யாருக்குமே. அப்போ பேசிக்லேருந்து படிப்படியாக பேசிக்கு அட்வான்ஸு மாஸ்டர்ன்ற மாதிரி கொண்டு வரேன். அவங்களுக்கு வந்து பரிகார கிளாஸ்னு நான் சொல்லித்தரேன். அதனால் இதை இன்னும் மேலே நான் கொண்டு போகிறதுக்கும், இதை வந்து இப்போது ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருக்குது இல்லையா, ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆப்பிள் ஐஃபோன் பண்ணுறதுக்கும், அடுத்து இதை வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரதுக்கும் நான் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதோடையும் உங்களுக்கு மக்கள் கொடுக்கறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், எல்லாரோடைய ஆசீர்வாதத்தோடும். ஆமாக்கா, உங்களுடைய முயற்சி வெற்றி பெற நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நாங்களும் உங்கள் கூடவே அப்படியே ட்ராவல் ஆகும். நன்றி தம்பி. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜோதிட குரு திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் எனக்கு அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் 2 தினங்களாகத்தான் எனக்கு அவரை நேரிலே சந்தித்து பழகும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஜோதிட கலை வந்து ஒரு சயின்ஸ், விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு
நம்ம மனசில் பட்டது, இல்லாட்டி வந்து எனக்கு அருள் வாக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறது, இல்லை வந்து நான் வந்து முக்காலமும் உணர்ந்தவன், நான் பெரிய சித்தன் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து நம்பிக்கைக்கு உரியதாக இல்லை. ஆனால் ஜோதிட கலை வந்து அஸ்ட்ரானமி மாதிரி, அஸ்ட்ராலஜியும் அதே மாதிரி தான். கோள்கள், பிளானட்ஸு, ஸ்டார்ஸு இவங்களுடைய பொசிஷனை வச்சு தான் ப்ரிடிக்ஷன்ஸு கரெக்டாக நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ சயின்டிஃபிக்னு நான் சொன்னேன், இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டோட உருவானது தான் இந்த அப்ளிகேஷன். இந்த புது ஆப் போட்டிருக்கோமே நம்ம, அஸ்ட்ரோ நிவர்த்தி. இந்த நிவர்த்தினாலே உங்களுக்கு தெரியும், நிவாரணம், ஆமாம், ரெமெடி. அது மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்தல். நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அவருக்கு ஒரு 500 ரூபா ஃபீ கொடுத்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்து கிடந்து ஒரு சின்ன, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதான், ஆனால் அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னால் தான் உங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் வரும். அதுக்காக அங்கே போயெல்லாம் டயத்தெல்லாம் இந்த காலத்தில் செலவு பண்ண முடியாது. வெளியே போனோம்னா 15 நிமிஷம் போகிற ஒரு பயணம் வந்து அரை மணி நேரமாக ஆயிடுது, 3/4 மணி நேரம் கூட ஆகிடுது. டிராஃபிக் ஜாம் எப்போ வரும்னு யாருக்குமே சொல்ல முடியலை. ஸோ பெஸ்ட்டு வந்து யூ பி யுவர் ஓன் மாஸ்டர், யூ பி தி டிவைனர் ஆஃப் யுவர் ஓன் ஃபியூச்சர், ஆர் வாட் யூ ஷுட் டூ ஆர் ஷுட் நாட் டூ. அது எல்லாமே அவருடைய ஆப்பில் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஜோதிடர் கூட திருச்சிராப்பள்ளியில் இருக்கார். அவர் ஏற்கனவே ஜோதிட கலையில் பிஹெச்டி எல்லாம் வாங்கிட்டார். அவர் ஒரு பெரிய ஆப் டெவலப் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து அவர் வெளி உலகுக்கு கொடுக்கல. தன்னுடைய சிஸ்டத்திலே அதை லோடு பண்ணி அதை பயன்படுத்தி ரொம்ப அருமையாக ஜாதகங்கள் எழுதி கொடுக்குறாரு. திருமண பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்கிறாரு. எல்லா விதமான அஸ்ட்ராலஜிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காரு. என்று சொல்லுவார், சார் நான் அதை வந்து வச்சுருக்கிறேன், அதில் ஒரு செகண்டில் வந்து எல்லாமே வரும், அதில் வர்றதில் எதுவுமே தப்பாகாது, உங்களுக்கு ப்ரிடாமினன்ட்லி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர். ஸோ அதே மாதிரி நம்முடைய அருமை நண்பர் திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வந்து அவங்களுடைய குருஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க கேட்டாலே. உங்களுடைய வயசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சீதாராமன் குருஜிக்கு 117 வயசு. அப்படிப்பட்ட ஒரு ஞானியுடைய அருள் பெற்றவர், ஆசீர்வாதம் பெற்றவர். இன்னொரு குருஜி இருக்கிறாங்க, அவங்களும் வந்து முகேஷ் மகராஜ்ஜி. அவங்களும் வந்து பயங்கரமான தெய்வ வலி சக்தியும் நல்ல ஒரு இது எல்லா விதமான சக்திகளும் அமைந்தவர், பொருந்தியவர். அவருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்கிறதுனால, ப்ளஸ் இவரும் தன்னுடைய பெரும்பான்மையான நேரங்களை இந்த ஜோதிட கலைக்கு அர்ப்பணித்து, தன்னுடைய வாழ்வியை ஜோதிட கலைக்கு அர்ப்பணித்து கொண்டு இதை உருவாக்கி இருக்கிறார். இது பொதுமக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய முயற்சி மென்மேலும் சிறக்க அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனின் அருள் அவருக்கு பரிபூர்ணமாக உரித்தாக என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்மளுடைய உள்ளே இருக்கிற ஆர்கன்லாம் என்ன மாதிரி வேலை செய்யுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுங்கிறதெல்லாம் டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம பிறந்த நேரத்துலேருந்து இப்போ வரணும் நம்மளை சுற்றி இருக்கிற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம். ஐயா மாதிரி இருக்கிற பெரியவங்கள்லாம் நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்குறோம். இதுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அது வந்து லக்ஷ்மி நாராயணன் சாருக்கு தான் தெரியும். இவங்களை தான் அடுத்து டாக்டருக்கு அடுத்து இவங்களை தான் ஹாஸ்பிட்டல்லையே போய் அட்மிட் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்து எந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாம், இந்த மாதிரி நம்ம அட்மிட் பண்ணிட்டு வந்துடும், என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி வருவாங்க அப்படிங்கிறத அடுத்து கேட்குறதே நம்ம ஜோசியர்கிட்ட தான். நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். கெட்டதும் இப்படி வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ரிகாஷனோடு இருக்கலாம். இல்லை இது நடக்கும், நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு தான் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடவாது இருக்கலாம். இது மூலிமா நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உண்மையை பேசுங்க. இந்த பரிகாரங்கிற பேரில் தப்பு தப்பாக சொல்லாதீங்க. அது மாதிரி செஞ்சால் பரிகாரங்கள்லாம் செஞ்சால் நாங்கள் அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிடுவோமா? ஐயா சொன்ன மாதிரி நம்ம இதுக்காக போய் உட்காந்து ஃபீஸை கட்டிட்டு அவங்களுக்காக 4 மணி நேரம் வெயிட் பண்ணி
அதில் 6 மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பார்க்க மாட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வர்றதை விட நீங்கள் கஷ்டமே படாதீங்க, உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விடிஞ்ச உடனே இன்றைக்கி என்ன நாள், ஓ இதுவா ஓகே இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிட்டு நம்ம வேலையை தொடருவோம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் ரொம்ப ஈஸி ஆக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதனால் எல்லாருக்குமே நிறைய பலன் இருக்கும். So on this occasion, I wanted to acknowledge my experience with his guidance. During the critical time of my life, he guided me through his astrological remedies, which healed my life, and now I am happy for that. So I feel that this facility or this experience will be provided to many people across the world through this globe. So I worked and I retired recently, and government took me in TTD to work for purpose, divine purpose. I am guiding TTD by providing planning and design expertise to develop spirituality, tradition and culture across 60 temples in India. And also our Chief Minister wanted temples across the world in all countries wherever large Hindu population is there. And his vision is also to have temples in all states, headquarters at least. So this is his vision. I am working for that. Thank you so much. So I wish again grand success. This success is going to help humanity in large way. Thank you. I just want to say all the best to Guruji, and whenever I was in bedtime, always he guided me a lot, and I am here due to him only. All the best, Guruji. Thank you. நமது லக்ஷ்மி நாராயணன் அருமையான இந்த ஆப் செய்திருக்கிறார். இதன் மூலமாக அனைவரும் பயன்பெற்று இந்துக்களே ஒற்றுமை உணருங்கள், ஒற்றுமையால் உயருங்கள். Try to unite through these kind of signs and help each other. And thank you very much for inviting me. Thank you. So I am a nephrologist, kidney transplant and dialysis. Venkateswara Medical College. இதுக்கு முன்னாடி சவிதால இருந்தோம். ஸோ இவருக்கு கேட்கும்பொழுது யாருமே இந்த மாதிரி எனக்கு எப்படி அங்கீகாரம் வருதுன்னும் போது we have to naturally go by digital connect, which is an app. ஸோ இந்த ஆப் ஹவு பெஸ்ட் வி கேன் டூன்னும்பொழுது தான் வி ஸ்டார்ட் டிஸ்கஸிங். ஒரு ப்ராப்ளமும் எடுத்து அனலைஸ் பண்ணும்பொழுது அவருக்கே அப்பப்போ டவுட் வந்துடும் என்னடா எதுன்னு. ஸோ டிசீஸ் அனலைசிங் த்ரூ அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். ஸோ இவருக்கு இந்த பிளானட் வீக்காக இருக்கும்போது எந்த ப்ராப்ளம் வரும்னும்போது நம்ம அடுத்துக்கு ஆப்போசிட்டாக ஆக்டிவேட் பண்ணுறது வந்து சித்தா. ஸோ சித்த முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு இடத்துல வீக்காக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத டீஆக்டிவேட் பண்ணும்போது பேலன்ஸ் வரும். ஸோ அஸ்ட்ராலஜியும் அதே மாதிரி தான். இப்போ வி ஹாவ் எ நாலேஜ், வி கேன் யூஸ் இட். ஸோ இது ஒரு விதமான பிகினிங்னும் போது வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் டிசீஸ் அலினேஷன். தட் இஸ் ப்ராப்ளம் வருதுன்னு தெரியும். எப்படி வருதுன்னு தெரியும்னா ஜாதகத்தில் இந்த இடத்துல உனக்கு இது வீக்னா டெஃபினட்டாக வரும்னு தெரியும். அது சொல்லக்கூடிய நிலைமையில் எல்லாருக்கும் இல்லாததுனால லைக் மேடம் சொன்ன மாதிரி தெர் இஸ் அன் ஆப், டவுன்லோட் பண்ணுங்கள், காலையில் பாருங்கள். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், யூ அனலைஸ்.